வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த யூடியூப்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸ்பிரஸ் சீரிஸ் தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் சீரிஸ்ல இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல நீ பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்துன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்டிபிஎஸ்சிக்கு இதுக்கு முன்னாடி வந்துன்னா எக்ஸ்பிரஸ் சீரிஸ் கொடுத்துருந்தோம். ஓகேவா? அது நிறையவே பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே தான் வந்து நம்ம குரூப் டிக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து குரூப் டி வந்து நவம்பர் 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ நவம்பர் 17ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து நம்மளோட கிளாஸஸ் தொடர்ந்து வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம், அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து எக்ஸாம் அப்டேட்டுகள் இமீடியட்டாக அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரஷ்மிகா had to travel 612 km in a car traveling at a certain speed. She reached her destination in 9 hours. Find the speed. Okay, find the speed of car. Okay, காரோடைய ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட வேகத்தில் பயணிக்கும் காரில் ரஷ்மிகா வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் காரில் பயணிக்கிறார். ஓகேவா? அவர் மொத்தமாக வந்து 612 கிலோமீட்டர். ஓகே, கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருந்தது. 9 மணி நேரத்தில் அவள் இலக்கை அடைந்தாள். ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரத்தில் ரீச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது அதை வச்சுட்டு வந்து நம்ம காரினுடைய வேகத்தை வந்து கண்டறியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறது தேவை. ஓகே, இப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஸ்பீடு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பீடுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும்னா, டிஸ்டன்ஸ் என்ன? இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 612 கிலோமீட்டர். இப்போ டைம் என்ன? 9 மணி நேரம். ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 612. ஓகே, அதே இது டைம் என்ன? 9 ஹவர்ஸ். ஓகே, ஸோ டைம் என்ன? 9 மணி நேரம். ஓகேவா? அப்போ இதை வந்து அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பீட் ஈக்குவல் டு 612 பை 9. ஓகேவா? அப்போது இதை வந்து நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா, இதை அடித்து கொடுக்கணும் தேவையா? இல்லை. ஓகேவா? என்ன பண்ணணும்? ஆமாம், அடித்து கொடுத்துலாமா? எஸ். ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 9 பல்ல 612 வந்து வருமா? கண்டிப்பாக. இப்போ வந்து இதை வந்து உங்களால் டேரெக்டாக இப்படியே வச்சு அடித்து கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் சைட்லேயே போட்டுடலாம். ஓகேவா? 612. ஓகேவா? இப்படி போட்டு 9 போட்டிங்க அப்படின்னா 9 60 கிட்ட நெருங்கி வர மாதிரி என்ன இருக்குது? 8 9 50 45 6 7 63. ஓகேவா? அப்போ 7னா பெருசாக போயிடுது. ஓகேவா? அப்படி தானே? அப்போ 6 பாருங்க, 6 54 வரும். ஓகே, அப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது மிச்சம்? 61ல் 54 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 6, அங்கிட்ட ஒரு 1 இருக்குது. 7 இருக்கா? 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேவா? இப்போ 2. இப்போ எத்தனை நாள் அடித்தா 8 9 72 வருமா? 8 9 72. ஓகே, 8 9 72. இப்போ 0 வந்துடும். ஓகே, அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரம்பது இது வந்து எப்படி அடிக்கலாம்னா, ஓரம்பது 9 8 68 9 வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, ஓரம்பது 9 68 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 612 வரும். அப்போ 68 கிலோமீட்டர். ஓகேவா? எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு அப்படின்னா 68 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகேவா? கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போ 68 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கா? எஸ், இதுதான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 68 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, இதில் நம்ம இது என்ன ஃபார்முலா? இதுதான் இதில் முக்கியமான ஒரு ஃபார்முலாவே. என்னது? அதாவது ஸ்பீடை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, காரோட வேகத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது. இதில் டிஸ்டன்ஸ் வந்து 612, டைம் வந்து 9. ஓகே, அப்போ இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி அடிச்சு கொடுத்தோம். 612 பை 9ன்னு 9 68 9 612 வருது. அப்போ 68 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி ஏற்கனவே ரயில்வேல குரூப் டியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதில் புரியலை அப்படின்னா முதல்லேருந்து கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டேங்க் ஹேஸ் 2 டேப்ஸ். ஓகேவா, ஒரு டேங்கில் வந்து 2 டேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 டேப் கேன் ஃபில். ஓகேவா, ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுது, 1 tap can fill the tank 8 hours and the second tap can empty. ஓகேவா, in 10 hours. ஓகேவா, ஒரு டேங்கில் 2 டேப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுது. ஓகேவா, ஒரு டேங்கை ஃபில் பண்ண 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது. அதே செகண்ட் டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டி பண்ணுது. ஓகேவா, எம்டி பண்ணுது 10 மணி நேரத்தில் எம்டி பண்ணுது. ஓகேவா, அதே டேங்கை இஃப் த போத் டேப்ஸ் வேர் ஓப்பனட் டுகெதர். ஓகேவா, அப்போது இந்த 2 டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் திறந்து விடும் பொழுது தென் வாட் டைம் வில் பி டேக்கன் த ஃபில் த டேங்க். ஓகேவா, அப்போது எவ்வளோ நேரத்தில் வந்து அது அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆக டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, அப்போ அங்கே தமிழில் பார்த்துங்க, ஒரு தொட்டியில் 2 குழாய்கள் உள்ளன. ஒரு குழாய் 8 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்ப முடியும் மற்றும் இரண்டாவது குழாய் அதை 10 மணி நேரத்தில் காலி செய்யலாம். 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேப் 1. ஓகேவா, டேப் 1 ஓகேவா ஈக்குவல் டு எவ்வளவு 8 ஹவர். ஓகேவா, 8 ஹவர். அடுத்து செகண்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணுது, இது ஃபில் பண்ணுது. இது ஃபில் பண்ணுது டேப் 1. டேப் 2 ஈக்குவல் டு 10. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மைனஸ்னே போட்டுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணதில்லை, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ இது 2 சொல்லிட்டாங்க. இப்போ இது 2 வந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்றாங்க அப்படின்னா முதல்ல இது 2க்கான எல்சியம் பார்க்கணும். ஓகேவா, அப்போ இது 2க்கான எல்சியம் பார்க்க நம்ம எப்படி பார்ப்போம், 8 10 என்ன 2 ஆயிரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 2 8 I 2 10. ஓகேவா, அதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். I 4 20 22. ஓகேவா, 22 40 ஆயிடுச்சா. இப்போ இது 2க்கான எல்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா, இது 2க்கான எல்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆயிடுச்சா. எஸ், இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல, இங்கே இது இப்போ இது 8ஆல் எத்தனை பேருக்குனா 40 கிடைக்கும் பார்க்கணும். I 8 40 சொல்லலாமா, 8ஆல் நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும். அதே மாதிரி 10 கூட 4 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். ஓகேவா, அப்போது இப்போ டேப் 1 எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 5 ஒர்க் பண்ணுது. டேப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 இது ஓகே எம்டி பண்ணுது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இது 2யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ், ஏன்னா இது வந்து டேப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணுது. அதனால் நம்ம மேலே 4ங்கிறது கழிக்கணும். ஓகேவா, இது மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5ல் 4 போனால் 1 தான் வரும். ஓகே, அப்போது இந்த 1 வச்சு நம்ம 40ல் கொண்டு போகணும். ஓகே, 40/1. இப்போ 40/1 அப்படின்னா அது 40 குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா 40 மணி நேரம் வந்து தான் எடுக்கும். ஓகே, எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்களே, அப்போ 40 மணி நேரம் தான் எடுக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குல்ல, அதுதான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏல இருக்க 40 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே 2 டேப்பை ஒரே நேரத்தில் திறந்து விடும் பொழுது ரொம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 40 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, ஸோ 40 ஹவர்ஸ் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்ன பண்ணோம், 2 டேப் இருக்குது, ஒரு டேப் வந்து ஃபில் பண்ணுது, அதனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளஸ் சிம்பிள்லேயே வச்சுங்க. அதனால் 8. செகண்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா டேப் 2 வந்து எம்டி பண்ணுது, அதனால் -10 போட்டாச்சு. இது 2க்கான எல்சியம் பார்த்தோம், நமக்கு 40 கிடச்சிச்சு. அப்போது இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா டேப் 1 எஃபிஷியன்சி 5, டேப் 2 எஃபிஷியன்சி 4. ஓகே, இது 5 இது ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா இது 4 இது எம்டி பண்ணிடுது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போது இதுலேருந்து இதை கழிக்கும் எஃபிஷியன்சியில் டோட்டல் எஃபிஷியன்சி பார்க்கும்பொழுது இது எம்டி பண்ணுறதுனால நம்ம கழிச்சு தான் ஆகணும். அதனால் 5ல் 4 போச்சு அப்படின்னா 1 தான். அப்போ டோட்டல் ஒர்க்கில் அதை கொண்டு போய் அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணோம். 40/1 தான் வருது. இப்போ 40/1ங்கிறது 40க்கான 40 வந்து பார்த்தா பின்னத்தில் மாத்திரம் 40/1 அர்த்தம் தான். அப்போது 40/1ங்கிறது 40ங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ 40 ஹவர்ஸுங்கிறது தான் சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏல இருக்க 40ங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் த 10 நம்பர்ஸ். ஓகே, ஸோ 10 நம்பர்ஸ் இஸ் 8 இஃப் ஈச் நம்பர் ஓகே ஒவ்வொரு நம்பரும் இஸ் டிவைடட் பை 2. ஓகே, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா, 10 எண்களின் சராசரி 8. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 10 எண்களுடைய சராசரி 8 அப்படின்றாங்க. ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் வகுத்தால்
புதிய எண்ணை சராசரியை கண்டறியும் அப்படிமா கேட்குறான். ஓகே, 10 எண்களின் சராசரி 8, ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் வகுத்தால் புதிய எண்ணுடைய சராசரி எண்கள். இது ஆவரேஜ் டாபிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஆவரேஜ் 10 நம்பருடைய ஆவரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே 10 × 8 அப்படி மாதிரிலாம் போட்டு 80 அப்படி மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜுங்கிறது கொடுத்துட்டு அதை வச்சு நமக்கு இன்னொரு விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆவரேஜுங்கிறது இருக்குது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அதனால் நம்ம இந்த 10 × 8 அது இந்த ஆவரேஜ் கொடுத்துருக்கதை அப்படியே வந்து பார்த்தா எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? 10 நம்பருடைய ஆவரேஜ் 8ன்னு சொல்லியிருக்காங்களே, அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஈச் நம்பர் ஒவ்வொரு நம்பரும் வந்து பார்த்தா 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட புதிய ஆவரேஜ் என்ன வரும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போ அதை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை நம்பர் இருக்குது ஒட்டு மொத்தமாக வந்தோம்னா 10 நம்பருடைய ஆவரேஜ் 10 நம்பர்ஸுடைய ஆவரேஜ் தான் 8. ஓகேவா? அப்போன்னா இவங்க ஒவ்வொரு நம்பருமே வந்து 2ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்படி தானே? எஸ். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதை அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 4 8. ஓகேவா? அப்போது 4ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அப்போது புதிய எண்ணினுடைய சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஆப்ஷன் பியில் இருக்க 4 தான் அப்புறம் வரும். ஓகே, புரிஞ்சிச்சா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்படி வந்துச்சு? நம்ம இங்கே என்ன பண்ண ஒன்றே பண்ணல. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஆவரேஜ் ஆஃப் த 10 நம்பர்ஸ் 10 நம்பருடைய ஆவரேஜ் தான் 8 சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நம்பர் இஃப் ஈச் நம்பர் ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் வகுத்தால் புதிய எண்ணின் சராசரி கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போது 10 நம்பருடைய ஆவரேஜ் தான் 8 அப்படின்னா அதோட ஒவ்வொரு நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த 8 கீழே 2 போட்டோம் அப்படின்னா போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு கிடச்சிரும். 2 4 8. அப்போ 4 தான் வந்து சரியான ஆன்சர். அதனால தான் ஆப்ஷன் பி வந்து செலக்ட் பண்ண புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். பார்க்கையில் வேணா வந்து நமக்கு 2-3 விஷயத்தை கொடுத்து கேட்டிருக்காங்களே அப்படி மாதிரி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆவரேஜ்னு கேட்டதுனால 10 நம்பர், அப்போ 10 × 8 நம்ம சொன்ன மாதிரி 80, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2ஆல் டிவைட் பண்ணி அப்படின்னு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு கஷ்டம் தான். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000 இன் 2 years இஸ் 800, வாட் இஸ் த ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஓகேவா? ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் தான். என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் 20,000. அது 2 வருஷத்துக்கு 800 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலாவும் இருக்குது. இதை முதல்ல நீங்கள் கணக்கை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது சிம்பிள் தான். ஓகேவா? நான் சொன்ன அடிப்படையில் புரியுது உங்களுக்கு. 2 ஆண்டுகளில் 20,000 என்ற எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 800. ஓகேவா? ஸோ 2 வருஷத்தில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டதில் 800 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 20,000 ரூபாய்க்கு. அப்போ ஆண்டுக்கு வட்டி வீதம் என்ன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா அது டிஃபரன்ஸ். ஓகேவா? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தானே. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிஆர் பிரின்சிபல் ரேஷியோ பை 100². அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுங்கிறது இது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு 800 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன, R² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் தான், ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதை வந்து அப்படியே வந்து போட்டுடலாமா? டிஃப்ரெண்ட் என்ன? டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா. 800 ரூபாயை வெளியே போட்டுங்க, இங்கே இருக்கல 800 ரூபா ஈக்குவல் டு மேலே பி வந்து என்ன 20,000 சொல்லியிருந்தேன்னா 20,000. ஓகேவா? 20,000 இன்ட்டு இங்கே R² நமக்கு ஆர்னா என்னென்ன தெரியாது. ஓகேவா? R² அப்படியே இருக்கட்டும். பை கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த 100² வந்து பூரா நம்ம பிரித்து எழுதிடலாம். எப்படின்னா 100/100 போடலாமா? 100 × 100. ஓகேவா? அப்போது இதை வந்து இனிமேல் அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணலாம். எஸ், அப்படி தானே? எஸ், இங்கே கீழே 0 இருக்குது அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே 2 0 இருக்கா, இந்த 2 0 நான் அடிச்சிடறேன். இங்கே 2 0 இருக்கா, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடறேன். இப்போ மிச்சம் இங்கே 2 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா 800 இருக்கா, நம்ம இப்படியே அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக. 2 400 2 800 வந்துடுமா? 400. அப்போது இந்த R² எங்கிட்டு கொண்டு வந்துட்டு 400 எங்கிட்டு கொண்டு வரலாம். அப்போது R²
ஈக்குவல் டு 400 வந்துச்சா? 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. ஐயோ, 6 ஸ்கொயர் வந்து 400. ஓகேவா? எஸ். அப்போது நமக்கு 6 தான் வேணும், 6 ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ 6 கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 400ங்கிறது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா 20யோடைய ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது 20ங்கிறத நம்ம வெளியே எடுத்துடலாமா? 20 ஸ்கொயர் தான் 400 அப்படின்னா 6ங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது 20ங்கிறது தானே சரியானதாக இருக்கும். அப்போது இங்கே எவ்வளோ சதவீதம், வட்டி வீதம் தானே. அப்போ 20ங்கிறத 20% அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். 20ங்கிறத 20%. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20%ங்கிறது தான் சரியான ஒன்று. இப்போ 20% எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கா? எஸ், இதுதான் அப்புறம் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20%ங்கிறது இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 20,000 ரூபா அப்படிங்கிற, அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 20,000 ரூபாய்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 800 ரூபா. ஓகேவா? அதுதான் இது. அப்போ வாட் இஸ் ஆனுவல் ரேட் ஆஃப் பெர்ஸ், இப்போ வருஷத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இதில் பிரின்சிபல்ங்கிறது 20,000 ரூபா, 6 ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும், 6 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 100ங்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். டிஃப்ரெண்ட் 400 ரூபா, சாரி 800 ரூபான்னு இருக்குல்ல, அதை வந்து வெளியே போட்டாச்சு. ஈக்குவல் டு 20,000 இன்ட்டு R ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் 100 இன்ட்டு 100 போட்டாச்சு. இதில் 2 ஜீரோ அடிச்சு கொடுத்தோம், மிச்சம் 2 தான் இருந்துச்சு. இங்கே ஒரு 2, இங்கே 800 தான், 400 800 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போது 6 ஸ்கொயர் வெளியே இந்த பக்கம் உள்ள இங்கிட்டு கொண்டு வந்துட்டு 400 அங்கிட்டு கொண்டு வந்துச்சு, ஈக்குவல் டு அங்கிட்டு. அப்போது 6 ஸ்கொயர் வந்து 400 அப்படின்னா 400ங்கிறதுனா எதனுடைய ஸ்கொயர்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஓட ஸ்கொயர்டாக தான் 400 இருக்க முடியும். அப்போ நமக்கு 6 ஸ்கொயர்லேருந்து 6 எடுக்கும் பொழுது 20 நம்ம முழு நம்பரை எடுத்து இப்போ 20% தான் அப்புறம் வரும் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சராக போட்டிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டைப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க ரயில்வேஸில், ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் சந்தேகம் எதுவும் இல்லையே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல்டு. ஓகேவா? ஸோ கோல்டு இஸ் 70 டைம்ஸ் as heavy as water. ஓகேவா? ஸோ கோல்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஹெவியாக வந்து இருக்குது. அண்ட் 9 டைம்ஸ் ஹெவியாக காப்பரோட வந்து 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஓகேவா? த ரேஷியோ இஸ் விச் திஸ் 2 metals ஓகே மிக்சடு சோஸ்ட் மிக்சர் 12 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 மெட்டலும் சேர்ந்த மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. as heavy as water. ஓகேவா? வாட்டரோட ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான ரேஷியோஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கானது தங்கம் தண்ணீரை விட 17 மடங்கு கனமானது மற்றும் தாமிரத்தை விட 9 மடங்கு கனமானது. ஓகேவா? இந்த 2 உலோகங்களையும் கலக்கப்படும் விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் கலவையான தண்ணீரை விட 12 மடங்கு கனமானதாக இருக்கும். இப்போது 12ங்கிறது எல்லாத்துக்குமான பொதுவான ஒரு ரேஷியோ இது. ஓகேவா? அப்போது நம்ம இது வந்து அலிகேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்கப்பட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு 17 மடங்கு தானே, 17 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு. ஓகே, தங்கம் அப்படிங்கிறது டாப்பிக்லாம் தங்கத்தில் வரக்கூடியதான். இப்போ இங்கே கோல்டு அண்ட் காப்பர் அப்படிங்கிற ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 17 மடங்கு தங்கம். ஓகேவா? 17 டைம்ஸ். இப்போது 17. அடுத்து மற்றும் தாமிரத்தோட 9. இப்போ தாமிரம் காப்பருங்கிறது வந்து 9. ஓகேவா? இதில் பொதுவானது என்ன சொல்லியிருந்தாங்க, தண்ணீரோட இந்த கலவையானதுன்னா மிக்சர், இது ரெண்டும் கலந்த மிக்சர், கோல்டு அண்ட் காப்பர் கலந்த மிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எவ்வளோனா 12. ஓகேவா? ரெண்டுக்கும் பொதுவான ஒன்று. ஓகேவா? இதுக்கும் போது இதுவும் வரும், இதுவும் வரும். ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி தானே? எஸ். அப்போது நீங்கள் கோல்டுலேருந்து போகிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ அந்த 17ல் 12 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5. ஓகேவா? அடுத்து 9 காப்பர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா பொதுவான மிக்சர்லேருந்து கழிச்சிங்கன்னா 12ல் 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அது வந்துட்டு 3. ஓகேவா? இப்போது இந்த 3:5 இருக்குல்ல, இந்த ரேஷியோ தான் அவங்க கேட்டது. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இந்த 3:5 ரேஷியோ இதுதான் நியூ ரேஷியோ. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இந்த 3:5 அப்படிங்கிறது தான் அப்புறம் தங்கத்துலேருந்து இந்த பொதுவான மிக்சர்லேருந்து வந்துன்னா காப்பருக்கானது சாரி கோல்டுக்கானது வந்து 5ஆகவும் காப்பருக்கானது 3ஆகவும் இருக்கும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். நியூ மிக்சர் இந்த பொதுவான மிக்சர்லேருந்து இது ரெண்டையும் பிரிக்கும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய புதிய
மிக்சர் தான் அனுப்புனா இந்த ரேஷியோ 3:5 அதுதான் கேட்டிருந்தாங்க. இந்த 2 உலோகங்களின் கலக்கப்படும் வீதம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுதான் 3:5. அப்போ சரியான ஆன்சர் 3:5ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில். இதுதான் அப்படின்னா இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் 3:5 அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.